அண்ணி அண்ணி அண்ணி, ஐயோ முடிஞ்சிருச்சோ அண்ணி? வார மைனி. என்ன அண்ணி இவ்வளவு நேரமா தூங்குவீங்க? ஐயோ மைனி, மணி ஆயிட்டோ? ஆமா அண்ணி, மணி 5:30. என்னது 5:30 தான் ஆகுதா? ஐயோ அண்ணி, 5:30 தானான்ட்டு வாயை பழக்கிறீங்க. ஏன் உங்க வீட்டுல எல்லாம் எத்தனை மணிக்கு எந்திரிப்பீங்க? மாமா 8:30க்கு தான் வேலைக்கு போவாரு. நான் 7 மணிக்கு முழிச்சு சமைச்சு கொடுத்து விட்டுருவேன். அடி ஆத்தி, அப்படியெல்லாம் இங்க இருக்க முடியாது அண்ணி. தானும் 5:30க்கு முழிச்சிடணும். முழிச்சு என்ன பண்ணணும்? முழிச்சு என்ன பண்ணணுமா? வாசப்பறிக்கி சாணி தொளிச்சு கோலம் போட்டு கோலத்துக்கு நடுவுல பூ வைக்கணும். கோலமா? ஏன் நீ உங்களுக்கு கோலம் போட தெரியாதா? ஏதோ சுமாராதான் போடுவேன் மைனி. போச்சு போங்க. இப்படியெல்லாம் இருந்தா எங்க சித்தி மனசுல எப்படி இடம் பிடிக்கிறது? போங்க போங்க, போய் கை கால்லாம் கழுவிட்டு அண்ணனுக்கு காஃபியை போட்டு கொடுத்துட்டு எழுப்பி விடுங்க. ஐயோ மைனி, அவர் 8:30க்கு தான் வேலைக்கே போவாரு. ரொம்ப அசதியா இருக்காரு, கொஞ்ச நேரம் தூங்கட்டுமே. அதெல்லாம் கிடையாது அண்ணி, இந்த வீட்டை பொறுத்த வரைக்கும் 5:30க்குலாம் எந்திரிச்சிடணும். சரி மைனி. ஐயோ பாவம், தூக்க கலக்கம் என்ன விடல. இது வரைக்கும் 5:30க்கு முழிச்சதே இல்லை போல. அம்மாச்சி வாமா. ஏமா சீக்கிரமா முழிச்சிட்ட? தூக்கம் வரலையோ? ஐயோ அம்மாச்சி, மைனி தான் வந்து எழுப்பி விட்டாங்க. 5:30க்குலாம் முழிச்சிடணுமாமே. இது அந்த குரங்கு பார்த்த வேலை தானா? அப்படிலாம் ஒன்றும் கிடையாதுமா. உனக்கு எப்போ தூக்கம் முழிப்பு தட்டுதோ நீ அப்பவே முழிச்சு வா. 5:30க்கு தான் முழிக்கணும், 5 மணிக்கு தான் முழிக்கணும்னு எந்த சட்டமும் கிடையாது. ஐயா அம்மாச்சி, வாசல் பெருக்கணும், தொளிக்கணும், சாணி போடணும், கோலம் போடணும்னு நிறைய சொன்னாங்களே. ஆரம்பிச்சிட்டாளா? அவன் நாத்தனார் சேட்டையை ஆரம்பிச்சிட்டா. நீ அண்ணிங்கிற திமுறை நீயும் காட்டிரு. ஐயா அம்மாச்சி, ஆனா அவங்க என்ன சொல்றாங்களோ அதெல்லாம் நான் கேட்டுதானே ஆகணும். அடி போட்டி கிறுக்கி, அப்படிலாம் ஒன்றும் இல்லை. இது உன் வீடு மக்களே. உன் வீட்டில் நீ எத்தனை மணிக்கு முழிப்பியோ அத்தனை மணிக்கு முழி போதும். சரி அம்மாச்சி. என்ன பண்றீங்க? நானா? உன் அத்தைக்காரி 6:30க்குலாம் வேலைக்கு கிளம்பிடுவா. அவளுக்கு கொடுத்து விடுறதுக்கு தான் அடுப்புல உழ வச்சிருக்கேன். நான் ஏதாவது உதவி பண்ணட்டுமா அம்மாச்சி? வேண்டாமா, அரிசி பருப்பு சாதம் தான் பண்ண போறேன். எல்லாமே ரெடி பண்ணிட்டேன், நானே பார்த்துக்கிடுறேன். நீ வேணா போய் பாடு. வேண்டாம் அம்மாச்சி, தூக்கம் கலைஞ்சிட்டு. சரி, அத்தை என்ன பண்றாங்க? அவ வெளியே நல்ல தண்ணி பிடிச்சிட்டு இருப்பா, வேணா போய் பாருமா. சரி அம்மாச்சி. பிள்ளையில ராத்திரி சந்தோஷமா இருந்துச்சா என்னதான் தெரியலையே. இந்த கிரிக்கு வேற சீக்கிரமா எழுப்பி விட்டுருக்கா. விவஸ்தை கெட்டது. ஒரு நல்ல நாளா பார்த்து குடும்ப ஜோசியர்கிட்ட கூட்டிட்டு போனோம். கைரகியை பார்த்தா என்ன பிள்ளை என்ன வாரிசுன்னு சொல்லிடுவாவோ. எனக்கு இப்படித்தான். என் கையை பார்த்துட்டு ஒரு குறி சொல்ற பொம்பளை உனக்கு ஆம்பளை பையன் தான் பிறக்கும்னு சொல்லிச்சு. அதே மாதிரி அடுத்த வருஷம் சொல்லி வச்சாப்புல எனக்கும் ஒரு பையன் பிறந்துட்டான். இந்த பிள்ளையையும் ஜோசியர்கிட்ட கூட்டிட்டு போனோம். அம்மாச்சி இங்க தானே சொன்னாங்க தண்ணி எடுத்துட்டு இருப்பாங்கன்னு, யாரையுமே காணுமே. ஐயோ அத்தை, கொடுங்க, நான் தூக்கிட்டு போறேன். வேண்டாம், வீட்டுக்கு வந்து முத நாளே தண்ணி எடுக்க விட்டா என்னதான் தப்பா பேசுவாங்க. ஐயோ அத்தை, ஊருன்னு ஒன்று இருந்தா 4 பேர் பேசதான் செய்வாங்க. நீங்க கொடுங்க அத்தை, நான் எடுத்துட்டு போறேன். வேண்டாம். ஐயோ அத்தை, எனக்கு தண்ணி எடுக்கலாம் தெரியும், கொடுங்க அத்தை. வேண்டான்னு சொல்றேன்ல. ஐயா, மாசம் பிறந்து இன்னையோட தேதி 20, ஞாபகம் இருக்கா? எப்படி ஞாபகம் இருக்கியா? இந்த மாசம் அவ்வளவா சம்பளம் வரல, அடுத்த மாசம் சேர்த்து கொடுத்துறேன்யா. அதெல்லாம் எனக்கு தெரியாது. கடன் வாங்கச்சுல மட்டும் ஓடி ஓடி வாரிய, நான் திரும்ப வந்து கேட்டா ஓடி ஓடி போறிய. உங்க பாரு சந்திரு, பையனை படிக்க வைக்கணும், ஆளாக்கி விடணும்னு தான் என்கிட்ட வந்து கடனை வாங்கினேன். நீ கடனை வாங்கி 6 வருஷம் ஆயிடுச்சு. 6 வருஷமா வட்டி மட்டும்தான் கட்டிட்டு இருக்க. முதல்ல திருப்பி தரலான்னு ஐடியா இருக்கா இல்லையா? கூடிய சீக்கிரம் தந்துருவேன்யா. எங்க ஒன்னும் வந்தபாடு இல்ல. மறுபடியும் உனக்கு 6 மாசம் தான் டைம். அதுக்குள்ள வட்டியும் முதலும் சேர்த்து அடைக்கல, வீட்டுக்குள்ள இருக்க சாமான்சட்டுலாம் தெருவுக்கு வந்துடும், மானம் சந்தி சிரிச்சிரும். பாத்துக்க. ஐயோ ஐயா, அப்பெல்லாம் பண்ணிடாதியே. நான் எப்படியாவது உங்க கடனை அடைச்சிருவேன். 6 மாசம் தான் டைம். கொடுங்க அத்தை, எவ்வளவு நேரமா குடத்தை இடுப்புலயே வச்சிட்டு இருப்பீங்க? உனக்கு ஒரு தடவை சொன்னா புரியாதா? சும்மா தொணன்ட்டு ஏண்ட கொடுங்கன்னு அப்படியே என் பாரத்தெல்லாம் செமக்க ஆசைப்படுதீங்களோ? சும்மா நானும் பார்த்துட்டு இருக்கேன், வந்ததுல இருந்து கொடுங்க என்னகிட்டு. அதான் வேண்டான்னு சொல்லிட்டோம்ல, அப்புறம் என்ன இங்க இருந்து போக வேண்டியதானே? அவரவர் வேலையை அவரவர் பார்த்தா போதும், யாரை என் பாரத்தை தாங்கி பிடிக்க வேண்டாம். இப்ப என்னாச்சுன்னு அத்தை இப்படி கோவப்படுறாங்க? குடத்தை தானே கேட்டேன், அவங்க வேலைக்கு வேற போகணுமே, தண்ணி எடுத்து வச்சுட்டு போனா லேட் ஆகும் தானே நான் கேட்டேன். எதுக்கு இப்படி கோவப்படுறாங்க? அல்லிமா, குட் மார்னிங். குட் மார்னிங் மாமா. காஃபி போட்டு எடுத்துட்டு வரட்டுமா?
என்ன இது புது பழக்கம்? நான் என்னைக்கு எந்திரிச்சோன்னா காப்பி குடிச்சிருக்கேன். பல்லு விளக்கிட்டு தானே குடிப்பேன். அது இல்லை மாமா. அம்மா, உன் முகம் எதுக்கு வாடினாப்ல இருக்கு? என்னாச்சுமா? யார்கிட்ட ஏதாவது சொன்னாங்களா? ஐயோ, அத்தை சத்தம் போட்டதை சொன்னா மாமா என்ன நினைப்பாங்க? எல்லா மாமியார் மருமகளுக்கு நடுவில் நடக்கிறது தான் அப்படின்ட்டு சொல்லிட்டாருண்ணா. இல்லை இல்லை, அப்புறம் அம்மா திட்டினதை கூட இவளால் பொறுத்துக்க முடியல. என்கிட்ட வந்து சொல்லிட்டு இருக்கா, அம்மாவை பற்றி குறை சொல்கிறான்னு ஏதாவது தப்பாக நினச்சிட்டாங்கன்னா இப்படிலாம் அத்தை நம்மக்கிட்ட பேசுனதை வந்து சொல்லக்கூடாது. அது ரொம்ப தப்பு. அதுக்கப்புறம் அவங்க 2 பேர்த்துக்கும் மனஸ்தாபம் ஏற்படும். ஐயா, அப்படிலாம் ஒன்றும் இல்லை மாமா. நானே இப்போதான் தூங்கி எந்திரிச்சேனா, அதுதான் தூக்க கலக்கத்தில் அப்படி இருந்து. அப்படியா? சரி சரி, அது இருக்கட்டும். அம்மாச்சி, அம்மா, பூரணி எல்லாரும் என்ன பண்றாங்க? அம்மாச்சி சாப்பாடு செஞ்சிட்டு இருக்காங்க, அத்தை தண்ணி எடுத்துட்டு இருக்காங்க. சரிம்மா, நீயும் போய் ஏதாவது ஒரு வேலை செஞ்சு கொடுக்கலாம்ல? நான் கேட்டேன் மாமா, அம்மாச்சி எதுவுமே வேலை இல்லை, நீ போய் படுன்ட்டாங்களா. அப்புறம் அத்தை கிட்ட போய் கேட்டேன், தண்ணி நானே எடுத்துக்கிடுறேன், வீட்டுக்கு வந்து முத நாள் தண்ணி எடுக்க வேண்டாம்னு சொல்லிட்டாங்க. ஆமா ஆமா, அதுவும் சரிதான். வந்த உடனே ஹெவியா பெர்ஃபார்மன்ஸ் பண்ணக்கூடாது, அப்புறம் பாக்குறவங்களாம் என்ன நினைப்பாங்க. சரி மாமா, நீங்க போய் குளிச்சுட்டு ரெடி ஆயிட்டு வாங்க, நான் உங்களுக்கு சாப்பாடும் காஃபியும் எடுத்து வைக்கிறேன். சரிம்மா. வாங்க, நீ உட்காருங்க, காஃபி குடிக்கலாம். வேண்டாம் மைனி, எனக்கு காஃபி குடிக்கிற பழக்கம்லாம் இல்லை. நான் அப்பவே நினைச்சேன், பாக்குறதுக்கு நல்ல நெய் குழந்த மாதிரி இருக்கீங்களா, ஹார்லிக்ஸு பூஸ்ட்டு காம்ப்ளன்னு இப்படி தானே குடிப்பீங்க. ஐயோ மைனி, அப்படிலாம் ஒன்றும் இல்லை மைனி, வெறும் பால் மட்டும்தான் குடிப்பேன். ஓ, அப்போ நீங்கள் பால் குழந்தையா? இவா ஒருத்தி வந்த பிள்ளைய நொய்யி நொய்யின்னுக்கிட்டு என் மடியை முத்து பண்டி முழிச்சிட்டானா? ஆமாம் அம்மாச்சி, முழிச்சிட்டாங்க, குளிக்கிறதுக்கு போயிருக்காங்க அம்மாச்சி. அதான் மாமாக்கு காஃபி போடலாமேன்னு வந்தேன். ஓ, உங்கள் மாமாக்கு காப்பி? இவா ஒருத்தி ஏட்டி, நாளை பின்ன நீயும் கல்யாணம் முடிச்சுட்டு இப்படித்தான், ஐயோ என் புருஷனுக்கு காப்பியை போடணுமே, சோத்த பொங்கணுமே, இட்லியா விற்கணும்னு ஓடுவேன். ஐயோ அம்மாச்சி, அந்த கஷ்டம்லாம் எனக்கு வேண்டாம், நல்லா சமைக்க தெரிஞ்ச மாப்பிள்ளையா பார்த்து கல்யாணம் பண்ணி வச்சிருங்க. அது சரி. எம்மாடி, அவன் குளிச்சுட்டு வர்றதுக்கு 1/2 மணி நேரம் ஆகும், நீங்கிட்டு உட்காரு, அம்மாச்சி உனக்கு பால் காய்ச்சி தரேன். சரி அம்மாச்சி. அப்புறம் அண்ணி, உங்களுக்கு என்ன வேலைலாம் செய்ய தெரியும்? சமையல் கொஞ்சம் கொஞ்சம் தெரியும் மைனி. அப்புறம் துணி துவைப்பேன், பாத்திரம் வளர்க்குவேன், வீட்டை பெருக்குவேன், இந்த மாதிரி சின்ன சின்ன வேலைலாம் தெரியும். ஆனா அண்ணி, ஒரு சாணியை தொளிச்சு கோலம் போட கூட தெரியல. ஏட்டி, கத்து கொடுத்தா பழகிக்கிட போற, அதுக்கு என்ன பிஎஸ்சி படிப்பா படிக்கணும்? ஆமா மைனி, நீங்க ஒரு நாள் சொல்லி கொடுத்தீங்கன்னா அடுத்த நாள்ல இருந்து நானே போட்டுக்கிடுவேன். சரி சரி. எம்மா, காலையிலே ஆரம்பிச்சிட்டிங்களா நியாயம் பேசுறதுக்கு? வா மக்களே, காப்பி போட்டு தரட்டா? காப்பியும் வேண்டாம், ஒன்றும் வேண்டாம், சீக்கிரமா வாளியில சோத்த போடு, வேலைக்கு கிளம்பிட்டு. ஏமாக்கா கோவப்படுதா? சீக்கிரமா போடுமா, நேராகுது. இவளுக்கு என்ன ஆச்சு? ஒரு நேரம் நல்லா இருக்கா, ஒரு நேரம் கடுகடுன்னு இருக்கா. அம்மாச்சி, நான் கேட்குறேன்னு தப்பா நினைக்காதீங்க. என்ன அண்ணி, கூட ஒரு கிளாஸ் பால் வேணுமா? அதெல்லாம் நாங்கள் தப்பா நினைக்க மாட்டோம், ஒரு கிளாஸ்க்கு 2 கிளாஸ் கூட குடிங்க. இவ வேற என்ன மணி கேளு. இல்லம்மாச்சி, வெளியே தண்ணி எடுத்துட்டு இருக்கும்போது ஒரு தாத்தா வந்தாரு, அவர் அத்தை கிட்ட வட்டி பைசா கேட்டாரு. அதான் என் மொபைல் எடுத்தெறிஞ்சு பேசிட்டு போறா. யார் அம்மாச்சி அவரு? 6 வருஷத்துக்கு முன்னாடி என் பேரனை படிக்க வைக்க அவரு 50,000 ரூபாய் கடன் வாங்கியிருந்தோமா, அதுக்கு இன்னைக்கு வரைக்கும் கடந்து வட்டி ரூபாயா கட்டிட்டு இருக்கா. என் மொவ உழைப்புலாம் வட்டியா போகுது. என்னம்மாச்சி சொல்றீங்க? 6 வருஷமா வட்டி மட்டும் கட்டுறாங்களா? ஆமாம்மா, அவன் கையில கட்ட முளைக்க தரும்போது வட்டி எவ்வளோன்னே சொல்லலாமா, அதுக்கப்புறம் ஸ்பீடு வட்டி, அந்த வட்டி இந்த வட்டின்னு போட்டு மாசம் வட்டி ரூபாயே 15,000 ரூபாய் போதுமா. என்னம்மாச்சி சொல்றீங்க? பாவி பையன் காலையிலே வந்துட்டானோ? ஆமா அம்மாச்சி, என் முன்னாடி தான் அத்தையே பேசிட்டு போனாங்க. கடவுளே, என்னை எத்தனை காலம் என் மொவ கடந்து வட்டி கட்டுவானோ தெரியலையே. ஐயா அம்மாச்சி, வருத்தப்படாத அம்மாச்சி, அதான் தம்பி வீட்டுக்கு வந்துட்டான்ல, இனிமே எல்லா பொறுப்பும் அவன் பார்த்துக்கிடுவான். வாட்டி, அவனுக்கு குடும்பம் குட்டின்னு எல்லாம் ஆகிப்போச்சு, இனிமே அவனை போட்டு கஷ்டப்படுத்தக்கூடாது. என் மொவாதான் என்ன பண்ண போறாளோ தெரியல.